அட்டகாசமான சுவையில் பன்னீர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்ற பன்னீர் கிரேவியை போலவே டேஸ்ட்டும் சரி, அதோட டெக்ஸ்சரும் சரி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செய்ய சொல்லியும் கேட்பாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாயை இது போல் உடச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5 முந்திரியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும்லாம் கிடையாதுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 300 கிராம் அளவுக்கு பன்னீரை இது போல் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. லைட் கோல்டன் கலரில் இது போல் வந்ததும் தனியாக எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் அடுத்து கடாயில் இருக்க எண்ணெயில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் ஆனிஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வெங்காயம் இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிட்டு தாங்க நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் இதை வதக்கணும்னு அவசியம் கிடையாது. மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டிங்கனாலே போதுமானது. இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் 250 ml அளவுக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திக்கான கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கடைசியாக ஒரு 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு மட்டும் தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பை கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வைங்க. இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. நம்மளுக்கு மசாலா எல்லாம் வெந்து வந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க. பன்னீரையும் நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்துருக்கிறதால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். அதிக நேரம் பன்னீரை வேக வச்சிங்கன்னா ரப்பர் போல் மாறிடும். 1 நிமிஷத்துக்கு மட்டும் இது நீங்கள் கலந்து விட்டு வேக வச்சிங்கனாலே போதுங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை இப்படியே நம்ம யூஸ் பண்ணலாங்க. சப்பாத்தி, பரோட்டாக்கு கறி குழம்பு சுவையில் பன்னீர் கிரேவி இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதில் நீங்கள் தேங்காய் பால் கெட்டியாவோ இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் இது போல் 3 ஸ்பூன் அளவுக்கோ சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பன்னீர்னாலே திக்கான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அவ்வளோ ருசியான ஒரு பன்னீர் கிரேவி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ருசியாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.